அவர் வெறும் நடிகர் விஜயா இருந்திருந்தா இது ஒரு ஜனவரி 10, 11, 12 முடிஞ்சிருக்கும். பட் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக வந்து தன்னுடைய கட்சியை வந்து நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னும் போது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. இதில் நிறையா வந்து எங்களுக்கு லாஸ் ஆக போகுது. ஸோ உடனடியாக வந்து இந்த படத்துக்கான சென்சார் சான்றிதழை கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து நாங்கள் உலகம் ஃபுல்லாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க, எங்களை ரொம்ப ஒரு அவசர நிலைக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது சென்சார் போர்டு சொல்ல வராங்க. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. நீக்க சொன்ன சீனையே திரும்ப நீக்க சொல்லி ஒரு புகார் வருது. அப்போ சட்டப்படி என்ன அப்படின்னா மறுதணிக்கைக்கு ஒரு டைம் வேணும். ஸோ அந்த டைம் வர படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து லாக் பண்ணலாமோ அதை ரொம்ப கரெக்டாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. என்ன முடிவு அப்படிங்கிறதா வந்து இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா இதற்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது, தேதி குறிப்பிடப்படாமல் அப்படிங்கிறது. இதுக்கு மத்தியில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காலையில் சிபிஐ விசாரணை. ஸோ அதுக்கு வந்து விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்தோம், ஏகப்பட்ட செய்திகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். பிப்ரவரி முதல் வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ ரிலீஸ் ஆகிடும், அப்படியாவது படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா கூட அப்பயுமே ரிலீஸ் ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஜய்க்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா விஜயை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கே வந்து ஏன் இவ்வளோ பாவமாக இருக்கு, இவ்வளோ பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் தோணும்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு வாரமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இதுதான் வந்து ஊடகத்துல ஒரு பெரிய பேசு பொருளாகவும் டிபேட்டபிளாகவும் மாறி இருக்கு. சரி, ஊடகத்துல மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லையுமே இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சென்சார் குழுவுக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த 2 பேருக்கும் ஆன அந்த வழக்கு ஹியரிங் வந்து சென்னை ஹைகோர்ட்ல நடந்ததுக்கு அப்புறமா அதை பற்றிய செய்திகள் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அதற்கான ஒரு முடிவு வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த முடிவு என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாதம் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து சென்சார் போர்டோட தரப்பு வழக்கறிஞர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பு வழக்கறிஞர் 2 பேருமே வந்து பல்வேறு வாதங்களை முன் வச்சிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இன்னைக்கு ஹியரிங், இன்னைக்கு உள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு ஜனவரி 30 அல்லது ஜனவரி 26 வாய்ப்பு இல்லை, பட் ஜனவரி 30 அல்லது பிப்ரவரியோட முதல் வாரத்தில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. விஜய் ரசிகர்கள் உட்பட நிறைய பேர் இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு விஜய் ரசிகர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி தான். ஃபர்ஸ்ட் இந்த இருதரப்பு வாதங்களையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜனநாயகன் சென்சார் வழக்கு விசாரணையில் பார்த்தீங்கன்னா கேவிஎன் தரப்புல வந்து சதீஷ் பராசரன், பிரதீப் ராய் அப்படின்ற 2 வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராயிருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்சார் தரப்புல RS சுந்தரேசன் அப்படிங்கிறவர் ஆஜராயிருக்காரு. இவங்க 2 பேரோட பின்னணி வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆஜரான வக்கீல்கள். இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு ஆஜராயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இஷ்யூ அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு படம், அந்த படத்தை சுற்றி இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு பிரச்சனைகள், ஒரு படம் சென்சார் போர்டை தாண்டி வெளியே வர்றதுக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் அப்படின்னும் போது அவர் வெறும் நடிகர் விஜயா இருந்திருந்தா இது ஒரு ஜனவரி 10, 11, 12 முடிஞ்சிருக்கும். பட் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக வந்து தன்னுடைய கட்சியை வந்து நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னும் போது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. அதை எப்படியாவது வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டமும், எப்படியாவது வெளிக்கொண்டு வந்துடணும்னு ஒரு கூட்டமும் சேர்ந்து போராடுற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேரை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைமை நீதிபதி அவர்கள் சில கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு. மண்டல சென்சார் வாரியத்தில் இப்படம் பார்த்தது யார்? மண்டல சென்சார் வாரிய அதிகாரி தான் இப்படம் பார்த்தாரா? சட்டப்படி படம் பார்த்து அனுமதி தரும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? சென்சார் சான்றிதழ் வழங்குவதை நிறுத்த சொன்னது யார்? இப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தோட ஆரம்பத்திலே இந்த படம் வந்து சென்சாருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து யார் முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியோட தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து சென்சார் தரப்புல யார் இந்த படத்தை பார்த்தாங்க? ஒரு குழுவாக பார்த்தாங்களா, தனிநபராக பார்த்தாங்க? நீதிபதி ஒரு கேள்வி கேட்குறாரு. சென்சார் போர்டு சற்றும் யோசிக்காம ஒரு பதிலும் சொல்றாங்க. படத்தை பார்த்து ஆய்வு செய்த பிறகு ஆலோசனை வழங்க ஒரு குழு இருக்கு, அந்த குழு தான் படத்தை பார்த்தது, அவர் பார்க்கல. சான்று வழங்கும் இறுதி முடிவை சென்சார் போர்டு தான் எடுக்கும். மும்பை ஆஃபீஸ்ல இருந்து புகார் வந்ததால் தான் சான்று முடிவை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்சார் தரப்புல ஒரு குழு வந்து இந்த படத்தை பார்த்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நாட்கள் கழித்து இந்த படத்துல சில காட்சிகள் நீக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை நீக்கிட்டு திரும்ப சென்சாருக்கு கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நாட்கள் கழிச்சு தான்
இந்த படத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளிச்சாரு. அதனால நாங்க சென்சார் போர்டு தலைமையகம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த படத்துக்கு சென்சார் இப்போதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பட நிறுவனம் கேஸே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து தெளிவாக சென்சார் போர்டு ஒத்துக்கிறாங்க. நாங்கள் பண்ணது பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் இந்த இறுதி முடிவு யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் மும்பை சென்சார் போர்டு தான் எடுக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வந்து விவரிக்கிறாங்க. இதில் சென்சார் போர்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தரப்பு வாதங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சினிமா சட்ட விதிப்படி 72 நிமிடங்களுக்கு மேல் படம் நீளம் இருந்துச்சு அப்படின்னா சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவு எடுக்கணும். இதற்கு தனி நீதிபதி அவகாசம் தந்திருக்கணும். 3 வாரங்கள் இல்லாட்டினாலும் குறைஞ்சது 4 நாளாவது தந்திருக்கணும். அப்பதான் வந்து சென்சார் போர்டு ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆனா நாங்கள் வந்து 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதில் நிறையா வந்து எங்களுக்கு லாஸ் ஆக போகுது, ஸோ உடனடியாக வந்து இந்த படத்துக்கான சென்சார் சான்றிதழை கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து நாங்கள் உலகம் ஃபுல்லாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க, எங்களை ரொம்ப ஒரு அவசர நிலைக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது சென்சார் போர்டு சொல்ல வராங்க. அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்களால் பதில் மனு தாக்கல் செய்யக்கூட அவகாசமே தரல, அப்படியே மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப உத்தரவிட்டாங்க, தனி நீதிபதியின் உத்தரவு ரத்தாக இதான் காரணம், சென்சார் போர்டு தலைவரின் முடிவை கேவிஎன் எதிர்க்கவே இல்லை, ஆனாலும் தனி நீதிபதி அதை ரத்து செஞ்சுட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்க ப்ரொசீஜர் ரொம்ப கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் பட நிறுவனம் அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் தொடர்ந்து எங்களை ப்ரெஷர் பண்ணி எங்களுக்கு சான்றிதழ் வேணும், தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மட்டும் தான் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் குறிப்பாக தனி நீதிபதியோட ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, நீங்கள் வந்து யூஏ சான்றிதழ் கொடுத்தீங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப மறுதணிக்கை அப்படின்ற விஷயத்துக்கு போனீங்க, மறுதணிக்கைக்கு போனதை ஏன் பட நிறுவனத்திட்ட சொல்லலை, அப்போ நீங்கள் தப்பு ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஒரு அசாதாரணமாக இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே, அதனால நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் தனி நீதிபதியோட அந்த தீர்ப்பு ரத்து அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சென்சார் போர்டு மேலே ப்ரெஷரை போட்டுட்டு அவங்கள உடனே தர சொல்லும் போது எங்களுக்கு கால அவகாசமோ மற்ற விஷயங்களோ எதையுமே நீங்கள் கொடுக்காம இருந்தனால மட்டும்தான் தனி நீதிபதியோட தீர்ப்பை வந்து ரத்து பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. மறுதணிக்கை பற்றி நாங்கள் வந்து ஜனவரி 5க்கே வந்து கேவிஎனுக்கு தகவல் கொடுத்துட்டோம், ஜனவரி 6 தான் அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து சான்றிதழ் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்க, சான்றிதழ் விஷயத்தில் நாங்கள் தான் இறுதி முடிவு எடுக்கணும், எங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த மறுதணிக்கை குழுவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த சென்சார் போர்டு குழுவாக இருக்கட்டும், இவங்களை யாரோ கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, விஜய்க்கு எதிராக வந்து கம்பு சுத்த விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனவரி 5க்கே நாங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸை இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க, அதுக்கப்புறமா அவங்க கேஸே போட்டாங்க, அப்போ கூட எங்களுக்கான கால அவகாசம் இத்தனை நாட்கள் வேணும், மறுதணிக்கைக்கு இத்தனை நாட்கள் நாங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க சிந்திக்காமல் தொடர்ந்து அவங்களுக்கு இந்த படத்தின் மேலே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எங்களுக்கான சான்றிதழை கொடுத்துட்டா ரிலீஸ் பண்ணிடுவோம், அதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பதிலளிக்க கூட வந்து டைம் கொடுக்காம தொடர்ந்து வந்து அவங்க பிரச்சனையை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து பட நிறுவனம் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதங்கள்ல, அதாவது சொல்ல போனா எப்படின்னா, என்ன பேசுனா வந்து இவங்களை மடக்க முடியும், எந்த இடத்துல லாக் பண்ண முடியும், சொல்லுவாங்கல்ல அவனை சட்டத்தோட ஓட்டையில விட்டு சமயாம லாக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு லாக்கை வந்து சென்சார் போர்டு வந்து படம் மேல வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 14 சீன்களை வந்து நீக்க சொன்னதா வந்துட்டு பட நிறுவனம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு திரும்ப படத்தை வந்து மறுதணிக்கைக்கு அனுப்பும்போது அந்த படத்தை வந்து பார்த்துட்டு நாங்க முடிவு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டு சொல்லியிருந்தாங்க. அதான் 14 காட்சிகள் நீக்கிட்டோமே, எங்களுக்கு சென்சார் சான்றிதழ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பட நிறுவனம் நெருக்கடி தான் கொடுத்துச்சு, எங்க வேலையை நாங்க எப்பவுமே அந்த ப்ராப்பரான வேலை தான் செஞ்சுட்டு இருப்போம், ஆனா இவங்க ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க வியாபாரம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க இஷ்டத்துக்கு எங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்றத சொல்லாம சொல்ல வருது சென்சார் போர்டு. ஸோ கோர்ட்ல என்ன வந்து அந்த டைம்ல வந்து இவங்க வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன முடிவாச்சு அப்படின்னா, சென்சார் போர்டுக்கு போதிய அவகாசமே தரப்படலை, அதுக்குள்ள தனி நீதிபதி ஒரே நாளும் முடிவெடுத்துட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேஸ் போட்ட அடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட யூஏ சான்றிதழ் நீங்கள் கொடுத்துடலாமே, ஏன் வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தனி நீதிபதி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே சென்சார் போர்டுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கணும், அதை ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை வந்து நீதிமன்றம் கேட்டாங்க. இதுக்கப்புறமா கேவிஎன் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜனவரி 9 ரிலீஸ் அப்படிங்கிறத நாங்கள் அறிவிச்சிட்டோம், அதுக்காக தான் நாங்கள் கேஸே போட்டோம், தனி நீதிபதி ஆய்வு செய்தே அதை உத்தரவும் கொடுத்தாங்க, மறு ஆய்வுக்கு அனுப்புறதா தகவல் தான் சொன்னாங்க, ஆனா என்ன புகார்னே எங்களுக்கு சொல்லல,
இந்த நிலையில தான் நாங்கள் கோர்ட்டுக்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேவிஎன் தரப்பு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு சென்சார் போர்டு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல, மறுதணிக்கை போறோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷனே எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேவிஎன் தரப்புல சொல்றாங்க. ரிலீஸ் ஆகாம போனனால ஏகப்பட்ட விஷயங்கள் லாஸ் ஆச்சுன்றத நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சட்ட சிக்கல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருன்றதுக்காக தான் நாங்கள் மும்முரமா இந்த விஷயத்தை கையில் எடுத்தோம். எங்களுடைய இழப்புக்காக தான் நாங்கள் வந்து நின்னோம். ஆனால் வந்து அதையும் எங்களுக்கு குற்றச்சாட்டா சொல்லும்போது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 14 சீன் வந்து நீக்க சொல்லியிருக்காங்க சென்சார் போர்டுல இருந்து. ஒரு அதிகாரி புகார் கொடுத்தாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த புகார்லையும் இந்த 14 சீனை நீக்க சொல்லிதான் ஒரு புகார் வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீக்கின சீனை திரும்ப நீக்கணும் ஒரு புகார் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் மறுதணிக்கை செய்யறதுக்கு ஒரு 20 days எங்களுக்கு டைம் வேணும், அதுக்காக தான் இந்த படத்தை நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, நீக்க சொன்ன சீனையே திரும்ப நீக்க சொல்லி ஒரு புகார் வருது. அப்போ சட்டப்படி என்ன அப்படின்னா, மறுதணிக்கைக்கு ஒரு டைம் வேணும். ஸோ அந்த டைம் வர படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து லாக் பண்ணலாமோ அதை ரொம்ப கரெக்டாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் நடைமுறையால் உண்மையிலேயே வந்து நாங்கள் மன உளைச்சலுக்கு போயிட்டோம். எங்களால் வந்து இந்த சான்றிதழ் விவரத்தை பற்றி வெளியே சொல்றதுக்கோ மற்றவங்களுக்கு பதில் சொல்லவோ எங்களால் முடியலை. ஸோ ஒரு பெரிய மன உளைச்சல் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு வந்து கேவிஎனே சொல்கிறாங்க. அதை வந்து தெளிவாக ஓப்பனாக கோர்ட்டில் சொல்கிறாங்க. எங்களால் வந்து மன உளைச்சல் உச்சத்துக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 29க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் நிறுவனத்துக்கு அவங்க வந்து ப்ராப்பரான எந்த விஷயத்தையும் அனுப்பவே இல்லை. சென்சார் வெளிப்படைத்தன்மை என்ற விதியை வந்து மீறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்துட்டு கேவிஎன் படத்தோட வைக்கிறாங்க. ஆனால் சென்சார் தரப்பு இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. மறு ஆய்வுக்கு 20 நாட்களுக்கு குழு அமைக்கணும். மறு ஆய்வு குழு சான்று வழங்காட்டி ஹைகோர்ட்டை நீங்கள் போய் அணுகியிருக்கலாம். நீங்கள் கேஸ் போடாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும். மறு ஆய்வு முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஏன் வந்து கேஸ் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒருவேளை மறு ஆய்வுக்கு இந்த படம் வந்து இனிமே போச்சு, அதாவது இனிமே வந்து மறு ஆய்வுக்கு போச்சு அப்படின்னா 20 days அப்படின்னு கணக்கு பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை, இதுக்கு அடுத்த மாதத்துலையுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து வர முடியும். அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை அங்கே வந்து நம்ம எந்த திரையரங்களையும் பார்க்க முடியாது. இறுதியாக நீதிபதிகள் கேட்குறாங்க, கேவிஎன் பட நிறுவனத்துக்கு எதிராக தான் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது எப்படிங்க வந்து ஒரு தனிநபர் நீதிபதி ஒரே நாளில் ஒரு விஷயம் சொல்லிட முடியும்? அதை எப்படி வந்து ஒரு சென்சார் போர்டு ஒரே நாளில் இவ்வளவு பிரச்சனைகளையும் நடைமுறைகளையும் மீறி உங்களுக்காக, அதாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல 500 கோடி ரூபாய் படம் பார்த்து போட்டிருக்கோம், இவ்வளோ தூரம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், கடைசியில் இந்த புகார் யார் தான் கொடுத்தது அப்படின்ற இந்த 2 கேள்வி 2 பக்கமும் கேட்குறாங்க. அப்போ புகார் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கும்போது மும்பையில் இருக்கக்கூடிய தலைமை குழு இருக்கக்கூடிய அதிகாரி தான் வந்து இந்த புகாரை கொடுத்தாரு, ஆனால் சான்றிதழ் வர வரைக்கும் இந்த புகாரை பற்றி தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் போட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது இன்ன வரைக்கும் அந்த அதிகாரி யாரு, எதுக்காக அந்த புகாரை கொடுத்தாரு அப்படின்ற பின்னணி வந்து இப்போ வரைக்கும் வெளியே வரல. இந்த 2 வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு அப்படிங்கிறதா வந்து இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, இதற்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது, தேதி குறிப்பிடப்படாமல் அப்படிங்கிறது. அதாவது இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தேதி அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளுக்கான அந்த வியாபாரம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். இவங்க சொல்ற டேட்ல ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அந்த படத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், இல்லை அப்படின்னா சேர்க்கவே முடியாது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா? இதை பத்தி தான் வந்து எல்லா மீடியாலையும் பேசிட்டு இருக்கீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசுறீங்க, யூடியூப் சேனல்ஸ்லையும் பேசுறீங்க, நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களாம் வச்சு விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக எதையும் கொண்டு போனான்னு கேட்டீங்கன்னா பெருசா இல்லை. நிறைய வழக்கு எடுத்துக்கலாம், ஏகப்பட்ட வழக்குகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளாக இருக்கட்டும், குழந்தைகள் எதிரான கொடுமைகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு பட் இந்த ஒரு ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக மீடியாவில் ஒரு பெரிய பேசு பொருளாக தான் மாறும். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் தேதியை அறிவிக்கலை, அதாவது அறிவிக்கிறதுக்கான ஒரு தேதியை அவங்க கொடுக்காதனால இவங்களுக்கும் வந்து தெரியல எப்போ ரிலீஸ் பண்ண போகிறான்னு பட நிறுவனத்துக்கே தெரியல. ஆனால் ஓடிடி நிறுவனத்துக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஒரு டேட்டு, இந்த டேட்டில் வந்து படத்தை நாங்கள் வெளியிடணும் அப்படின்றத மாதிரி சொல்லி ஆகணும். அப்போ தான் வந்து அவங்க அவங்க ஓடிடியில் எப்போ ரிலீஸ் பண்ணுறதோ அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ அமேசான் நிறுவனத்தில் தான் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி, அதாவது தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த படத்தை நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் தெளிவான டேட் சொல்லலை அப்படின்னா அவங்க சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேவின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை அமேசானும் வந்து ஒரு கேஸ் போட்டு
அவங்களும் வந்து நெருக்கடி பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய சட்ட சிக்கலா மாறி கேவிஎன் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய லாஸாவே அமைஞ்சிரும் இந்த படம். ஒருவேளை இந்த படத்தை வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம், மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தா போதுமே, இதுக்கு தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியும் இருக்கலாம். இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்றதுக்கான டைமே வந்து இந்த படம் வந்து கடந்து வந்துருச்சு. அதாவது தியேட்டர் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா அந்த படத்தோட வசூலை வச்சு ஓடிடி நிறுவனத்துல ஒரு ரேட்டுக்கு பேச முடியும். ஆனா ஸ்ட்ரெயிட்டா ஓடிடிக்கு போகும்போது படத்தோட பட்ஜெட்ல இருந்து ஒரு பெரிய நஷ்டமோ இழப்போ இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓடிடிக்கு போகும் அப்படின்னு நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும். ஸோ அதனால வந்து இதை வந்து ஓடிடி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. முக்கியமாக எல்லாரும் பேசக்கூடியது, ஒரு டீ கடையில் கூட பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் பட சிக்கலை பற்றி ஊரே பேசிட்டு இருக்கு, ஏன் விஜய் இன்னும் வாயை திறக்கலை, ஏன் விஜய் வந்து இதை பற்றி ஒரு பேட்டி கொடுக்கலாம், ஒரு இடத்துல வந்து ஒரு பதிவாக போடலாம், எதுக்காக அவர் ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகிட்டே இருக்கு. அவரும் தொடர்ந்து அமைதியாக தான் இருக்கார். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து விஜயா வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் பவன் கல்யாண் கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் வந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் எத்தனை தொகுதி ஜெயிச்சாரு, இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு, இவர் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு காரோட டாப்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட படம் மாதிரி இருக்கும், அதை பார்க்கும்போது ஏறி உட்காந்து ஒரு தர்ணா ஒன்று பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அங்கே வந்து தொண்டர்கள் கூடி அது ஒரு பெரிய இஷ்யூவா பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. பவன் கல்யாணோட பொலிட்டிக்கல் இமேஜே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் வேற லெவலுக்கு மாறிச்சு. காரணம் என்னன்னா, எனக்கு இவ்வளோ பவரான ஒரு கூட்டம் இருக்கு, என்ன நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நடிகர்ன்றதை தாண்டி அரசியல்வாதியாகவுமே வந்து நான் வந்து இந்த அளவில் ஒரு பவர் வச்சிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த காட்டினாரு. ஆனால் அந்த விஷயத்தை விஜய் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அந்த அளவுக்குலாம் செய்ய வேணாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கரூர் சம்பவம் இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த அளவுக்குலாம் வேணாம். அட்லீஸ்ட் மக்கள் மத்தியில் இதை பற்றி பேசலாமே. ஏன்னா அவர் பேசினா அதுக்கான ஒரு வீச்சு இருக்கும் இல்லையா, அதை கூட பண்ணாம ஒரு சைலண்ட் மோட்லேயே இருக்காரு. இதுக்கு மத்தியில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காலையில் சிபிஐ விசாரணை. ஸோ அதுக்கு வந்து விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்தோம், ஏகப்பட்ட செய்திகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் சிபிஐ விசாரணை வந்து ரொம்ப 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 சீக்ரெட்டான விஷயம். அது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் சிபிஐ விசாரணை அங்கே நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து ரூம்ல நம்ம சேனல்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி வந்துட்டு நீங்க நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட செய்திகள், அதுவும் விஜயோட முக பாவனை வச்சுலாம் செய்தியை பார்த்தேன். எப்படின்னா, விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த டிவிகே தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாருங்க இவ்வளவு பிரச்சனையிலையும் எங்க தலைவர் சிரிச்சுக்கிட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் சோகமா இருக்க மாதிரி ஒரு போட்டோவை போட்டு உள்ள சிபிஐ விசாரணை கிடுக்குப்பட்டி கேள்விகள் 63 கேள்விகள் பக்கத்துல எஸ்ஆர்ஓலாம் கொடுத்துருந்தாங்களாம், இவர் டிக் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இவர் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் போட்டே இருக்காங்க. இப்போ என்ன தோணுது அப்படின்னா, அப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல சொல்றது உண்மையா பொய்யான்னு நாங்கள் எங்கே போய் செக் பண்றது? மக்கள் மத்தியில் என்ன தோணும்? ஓ அப்போ விஜய் ஏதோ பண்ணியிருக்காரு, விஜயை வந்து செஞ்சிருக்காங்க உள்ள வச்சு, அப்படிதானே தோணும். ஸோ அதை வந்து சேனல் செய்யறது ஏன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. குற்றப்பத்திரிகையில வந்து விஜயோட பெயரை வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, விஜய் விரைவில் கைது செய்யப்படுவார்னு ஒரு சேனல்ல ஓப்பனாகவே போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாங்க. விஜய் விரைவில் கைது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 3வது பெரிய செய்தி, தேர்தல் புறக்கணிப்பை பத்தி விஜய் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதாவது டிவிக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க வந்து தேர்தலையே புறக்கணிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்து விஜய் போயிட்டாரு, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகளை பார்த்தோம். இது எல்லாத்தையுமே டிவிகே தரப்புல மறுத்து இருக்காங்க. குற்றப்பத்திரிகையில் விஜய் பேரை சேர்க்கவே இல்லைங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தா அவருக்கான வாய்ப்பு வந்து பெருசா இருந்திருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஏன்னா அவருடைய யதார்த்தமான பேச்சு, மக்கள் சப்போர்ட்டு, எங்க போனாலும் கேப்டன் கேப்டன் சொல்ற அந்த அன்பா கூப்பிடுற விஷயம் எல்லாமே வந்துட்டு தேமுதிகவை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் பொதுவெளியில ஊடகங்கள் முன்னாடி யதார்த்தமா பேசிய விஷயங்கள், அவர் வந்து காரி துப்பிட்டாரு, எச்சி துப்பி, ஏதாவது என்ன சொல்றது, பேசும்போது மற்றவங்களை வந்து இடிக்கிறது, அடிக்கிறது, வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்துறது, ஆவேசமா பேசுறாரு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் ஒரு குடிப்பாரு, குடிகாரர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணாங்க. அது என்னமா மாறுச்சுன்றது நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் வந்து நீ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பும் இப்போ வரையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த ஊடகங்கள் எப்படி அதை மாற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
விஜய்க்கு ஆதரவான ஊடகங்கள் சில ஊடகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, விஜய்க்கு எதிரான ஊடகங்கள் சில ஊடகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உண்மை செய்தி எதுல வருதுன்னே இப்போ வரைக்கும் தெரியல. பிப்ரவரி முதல் வாரத்திலயோ 2வது வாரத்திலயோ ரிலீஸ் ஆயிடும், அப்படியாவது படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா கூட அப்பயுமே ரிலீஸ் ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ தொடர்ந்து ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்குறதுன்ற மாதிரி தான் இருக்கு. விஜய்க்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு விஜயை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கே வந்து ஏயா இவ்வளோ பாவமாக இருக்கு, இவ்வளோ பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா இது அரசியல். இப்போ கூட கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, நீ விஜயை பற்றி பேசினா நீ ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசுறியா அப்படின்ட்டு சில பேர்லாம் பேசுவாங்க. அதுக்காக தான் வந்து நீ வீடியோ போடுறீங்களா அப்படிலாம் பேசுவாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு அரசியலாவோ இல்லை ஒரு பிரபலத்துக்காகவோ ஒரு சினிமாவாவோ அப்படிலாம் யோசிச்சு தாண்டி ஒரு பட நிறுவனம் படம் காசு போட்டு எடுத்திருக்கு, அத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ விஜய் விட்டுருங்க, விஜய் வந்து இத்தனை கோடி வச்சிருக்காரு, அவ்வளோ கோடி வாங்குறாரு, அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு சைடு அங்கே வேலை பார்த்த ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எத்தனை பேர் கனவோட வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு இந்த படம் வெளிவேலைன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். ஸோ அதை பற்றி இங்கே வந்து யாரும் பேசலை. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய படத்தை அப்படி முடக்கி வச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெகு சிலர் மட்டும்தான் அதை பற்றி குரல் கொடுக்குறாங்க, ரொம்ப தைரியமாக கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற யாருமே அதை பற்றி பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒருத்தரை பாராட்டியே ஆகணும், மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவ்வளோ நெருக்கடியும் தாண்டிட்டு ஒருத்தர் அரசியலுக்கு தில்லா வந்து நிற்கிறாரு அப்படின்னா இதுக்காகவே அவர் வந்து சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுடைய அமைதி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து எந்த படம் வந்தாலுமே சென்சார் போர்டில் போனதுக்கு அப்புறமா இந்த படம் வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லுது, இந்த மாதிரி கருத்தில் இருக்கு, இதை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கரு சுதந்திரம் அப்படின்ற விஷயமும் இருக்காது. இன்னைக்கு புரட்சி பண்ண பல படங்கள் தமிழ்ல இருந்து போயிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இல்லாமே ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ திரௌபதி 2 படத்துக்கு கூட சென்சார் போர்டு கொடுத்து வெளியே வந்திருக்கு, ஆனால் வந்து ஜனநாயகனுக்கு வரல.